தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத விரக்தியில் 2 நாட்களுக்கு முன் தாவேக பெண் நிர்வாகி அஜிதா ஆக்னல் தாவேக கட்சித் தலைவர் விஜயின் காரை வழிமறித்தார். ஆனால் விஜய் அவரை சற்றும் கண்டுகொள்ளாமல் காரில் வேகமாக கடந்து சென்றுவிட்டார். இதனால் கோபமடைந்த அஜிதா தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தின் முன் தர்ணாவில் ஈடுபட்டார். இதையடுத்து அவருடன் சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை சரி செய்தனர். இது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு அஜிதா தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்கள் கடந்தும் தாவேக தரப்பிலிருந்து எந்த தகவலும் இல்லாததால் அஜிதா இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. சிகிச்சைக்காக இவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கிடையே டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவிற்காக தாவேக தலைவர் விஜய் மலேசியாவிற்கு சென்றிருக்கின்றார். இதனால் அவர் திரும்பி வந்து என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கட்சி நீக்கமா அல்லது பதவியா அஜிதாவிற்கு கிடைக்கப் போவது என்ன? பொறுத்திருந்து பார்க்கலாம்.